சத்தம் இருந்தது. அதனால் நாதம் பிரம்மம். நாதம்னா சவுண்டு, அதுதான் கிரியேஷன். நாதம் பிரம்மம். அதுக்கு கீழே இறங்கி வர்றபோது அந்த காற்று இல்லையா, அது நம்மளை தொடுது. வி ஆர் ஏபிள் டு ஃபீல். அது கோல்டாக இருக்கா வார்மாக இருக்கா எல்லாம் தெரியுது. காற்றோட சத்தத்தை கூட நம்மளால் கேட்க முடியுது. புஷ் அப்படின்னு ஒரு சத்தம் காற்று கேட்குது. அப்போ மேலே வந்து ஓசை, அது கீழே வர்றபோது தொடுதல், ஸ்பரிசம்னு பேர் அதுக்கு. அதுக்கு அடுத்து வாட்டர், அதில் கலக் புலக்குன்னு சவுண்டு கேட்குது இல்லையா. எந்த கண்டெய்னரில் எடுக்கிறியோ அந்த உருவம் அதுக்கு வந்துடுது. அண்டு அதில் டேஸ்ட் கூட வருது, ஏதோ ஒரு டேஸ்ட். அதுக்கடுத்து இதில் நெருப்பில் நீ ஃபோட்டோ எடுத்தியானா நெருப்பில் ஏதோ ஒரு ஃபார்ம் வருது. நம்ம கூட எடுத்து நிறைய போட்டுன்னே இருக்கோம். அதுலேயும் புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு இருக்குது இல்லையா. 4 இருக்குது அதில். இந்த பூமியில் தான் 5 இருக்குது. இதில் என்ன இருக்குது, மேலே இருந்த அந்த ஓசை, அதுக்கடுத்து வர்றபோது ஸ்பரிசம் முன்னால் தொட முடியுது. இந்த மண் எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தியானாக்கா டேஸ்ட் வருது. அதில் அந்த டேஸ்ட்டு தான் நீ உற்பத்தி பண்ணுற அரிசி, கோதுமை, பழங்கள், காய்கறி எல்லாத்துலேயும் அது தான் பூமியிலிருந்து தான் வருகிறது. ஸோ 5 பொருளும் சேர்ந்தது இந்த உலகம்தான், பூமி தான். அதனால் நமக்கு இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது, இதுக்கு கீழே இந்த இடத்துல காற்று இருக்குது. அதுக்கு கீழே வர்றபோது இந்த உடம்பு மண்ணில் செஞ்சது. எரிச்சாலையும் போச்சாலையும் பேரண்ட் எலிமெண்ட்டுன்னுவாங்க, மண்ணுக்கு தான் போகும். இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, தண்ணி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அதனால தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றதுன்னு, கேலரின்றது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட். வயிற்றில் நெருப்பு இருக்குது. அதனால் இந்த 5ம் சேர்ந்தது இந்த பூமியில் தான் இருக்குது. அதனால் ஒரு மனிதன் பூமியில் பிறக்கிறதுக்கான காரணமே அதுதான். இந்த 5 புலன்கள் இருக்குது. இந்த 5ஐயும் 5 மெய், கண், மூக்கு, செவி, இது கூட நம்ம இணைத்து கொள்கிறோம். மெய்னா என்ன, உடம்பு. இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன். அப்போது 5 பொருளும் இருக்கிற பூமிக்கு சம்மந்தப்பட்டது இந்த உடம்பு.